ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா IBPS கிராமப்புற வங்கிகளில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் போஸ்ட்டுங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அதுக்கு மேலே படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் 18 to 40 வரை இருக்குது. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் June 28. பேங்க்கில் ஜாயின் ஆகிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி 10,000 மேலே இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். IBPS இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கிராமப்புற வங்கிகளில் காலியாக இருக்கிற ஆஃபீஸர் ஸ்கேல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதற்கு தகுதியான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக இருக்குது பார்த்துங்க. இதில் நீங்கள் எந்த பேங்க் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் ஸ்டேட்டு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த பேங்க்குங்களுக்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜரில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மினிமம் 21 மேக்ஸிமம் 40 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 3/6/1981 31/5/2000 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் போஸ்ட்டுங்களுக்கு மினிமம் 21 மேக்ஸிமம் 32 வரை இருக்குது. டேட் ஆஃப் பர்த் 3/6/1989 31/5/2000 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 3/6/1991 31/5/2003 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட்டுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 28 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 2/6/1993 1/6/2003 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STக்கு 5 இயர்ஸும் OBCக்கு 3 இயர்ஸும் டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸும் எக்ஸர்விஸ்மேனுக்கு சர்வீஸில் அடிஷனலாக 3 இயர்ஸும் விடோஸ் டைவர்ஸ் உமனுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது பார்த்துக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு லோக்கல் லாங்குவேஜும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஆஃபீஸர் ஸ்கேல் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுங்களுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு அப்ளை பண்ணுற ஸ்டேட்டில் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். பிறகு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். பிறகு பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு CA படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு டிகிரி இன் லா படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். பிறகு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரெஸரி மேனேஜர் போஸ்ட்டுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா MBA படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு MBAல மார்க்கெட்டிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டெய்ரி அனிமல் ஹஸ்பண்டரி ஃபாரஸ்ட்ரி வெட்டனரி சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிசிக்கல்ச்சர் இதெல்லாம் ஒரு கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். அந்த போஸ்ட்டுக்கு சம்பந்தமாக மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபைனல் இயர் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் படிச்சுருவாங்க 28/6/2021 ரிசல்ட் வந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees பே பண்ணணும். இதில் SC/ST ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் எக்ஸர்விஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறவங்க 175 rupees பே பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட்டுக்கு ரீசனிங் நியூமரிக்கல் அபிலிட்டி இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும். டைமிங் 45 மினிட்ஸில் 80 கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுங்களுக்கு ரீசனிங் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும். இதுக்கும் டைமிங் 45 மினிட் 80 கொஷின்ஸுக்கு மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் இருக்கும். இதில் மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலையும் ஆவரேஜ் மார்க் இருக்கணும். இதில் குவாலிஃபை ஆனவங்களை மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வர வைப்பாங்க. மெயின் எக்ஸாமினேஷனும் ஆப்ஜெக்ட் டைப்பில் கொஷின்ஸ் வரும். இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட்டுங்களுக்கு ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் நியூமரிக்கல் அபிலிட்டி இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும். 200 கொஷின்ஸுக்கு மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் இருக்கும். டைமிங் 2 hours. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுங்களுக்கு ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும். இதுக்கும் 2 ஹவர்ஸில் 200 கொஷின்ஸுக்கு மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் இருக்கும். இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுங்களுக்கு அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லையும் கொஷின்ஸுக்கு வரும். ஒரு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம். மற்ற போஸ்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் கொஷின்ஸ் வரும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இதில் ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும். டைமிங் 2 hours
ஹவர்ஸுக்கு 200 கொஸ்டின்ஸுக்கு மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் வரும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் கேடர் போஸ்ட்டுங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ், ரீசனிங், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும். டைமிங் வந்து 2.5 ஹவர்ஸுக்கு 240 கொஸ்டின்ஸுக்கு மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும். டைமிங் வந்து 2 ஹவர்ஸுக்கு 200 கொஸ்டின்ஸுக்கு மேக்ஸிமம் 200 மார்க் இருக்கும். இதுல பெனால்டி மார்க்கும் இருக்கு. 4 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுனா 1 மார்க் கட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுங்களுக்கும் மினிமம் மார்க் எடுக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். இது எல்லாத்துலயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்களை மட்டும் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணது டீடைலா இருக்கு பாத்துங்க. இது ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ணணும், வேற எந்த மோட்லயும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி போட்டோ, சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷன் அண்ட் டிக்ளரேஷன் மேட்டர் இதெல்லாம் ரெடியா வச்சுன்னு அப்ளை பண்ணுங்க. சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல போடக்கூடாது. தம் இம்ப்ரெஷன் வந்து லெஃப்ட் தம் மட்டும் போடணும். இது வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் மேட்டர். இது வந்து ஒரு வேவ்ல நீட்டா எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுல சிஆர்பி, ஆர்ஆர்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ரீஜனல் ரூரல் பேங்க் ஸ்பேஸ் 10 இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதுல கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதுல நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ சைன் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வரும். டீடைல்ஸ்ல உங்க பர்சனல் டீடைல்லாம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ப்ரிவியூ வரும். ப்ரிவியூல எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துங்க. ஃபைனலா சப்மிட் பண்ணீங்கன்னா அப்லோட்ஸ் வரும். அப்லோட்ஸ்ல தம் இம்ப்ரெஷன் அண்ட் டிக்ளரேஷன் மேட்டர் இது ரெண்டும் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். சக்ஸஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ண பிறகு அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் June 8, லாஸ்ட் டேட் June 28. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு கலெக்டர் டவுன்லோட் பண்ண July 9. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து July 19 இருந்து July 25 வரை நடக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கலெக்டர் டவுன்லோட் பண்ணிக்க ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட்ல இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து செப்டம்பர்ல இருக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் கலெக்டர் டவுன்லோட் பண்ணிக்க செப்டம்பர்ல இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல இருக்கும். ரிசல்ட்லாம் வந்து அக்டோபர்ல வரும். இன்டர்வியூலாம் வந்து அக்டோபர், நவம்பர்ல இருக்கும். ஃபைனலா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஜனவரி 2022 இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வேகன்சி போஸ்டேஜ் டீடைலா இருக்கு பாத்துங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கின்னு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கு பாத்துங்க. உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்கு. ஓப்பன் பண்ணி பாத்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.